ஹலோ ஆல், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி கலர் மிக்சர் எப்படி சர்க்யூட் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் டிங்கர்கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு டிசைன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிரியேட்டில் சர்க்யூட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஜிபி எல்இடி, 3 ஸ்லைட் ஸ்விட்சஸ், ஓகே 4 ஸ்லைட் ஸ்விட்சஸ், தென் ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 3 ஆனோடுக்கு 3 ரெசிஸ்டர் வேணும். தென் ஒரு பேட்டரி பவர் சோர்ஸ். ஸோ நான் இதுக்கு ஒரு 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் வித் த காம்பனன்ட்ஸ். இப்போ சர்க்யூட் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியோட நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலுக்கு நான் டேட்டா கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட கலர் நான் பிளாக் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைட் ஸ்விட்ச் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்லைட் ஸ்விட்சை வந்து நான் மெயின் பவர் சோர்ஸை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால் பேட்டரியிலேருந்து டேரெக்டாக இதோட காமன் டெர்மினல் கொடுத்துட்டு ஸோ இதோட கலரை நான் ரெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து வர பவர் தான் இந்த மற்ற ஸ்லைட் ஸ்விட்சஸோட பவருக்கு போகணும். ஸோ அதனால் இதோட அவுட் எடுத்துகிட்டு போய் எல்லா ஸ்விட்சோட காமன்ட்டையும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி 3வது ஸ்விட்சோட காமனையும் எடுத்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா இது ஆன் பண்ணால் வந்து 3 இதுக்குமே வந்து பவர் போகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இதோட அவுட் எடுத்துகிட்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் எல்இடி இருக்குல்ல, ஸோ இப்போ எனக்கு ஆன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ரெட் எல்இடி இருக்கணும். அதனால் இந்த ஸ்விட்ச் எடுத்துகிட்டு போய் நான் ரெட் எல்இடி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ளூலேருந்து அவுட் வருதுல்ல, ஸோ இந்த அவுட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த அவுட் பண்ணால் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நான் இந்த அவுட் எடுத்துக்கிறேன். இப்போ ஸோ இந்த 2வது ஸ்விட்ச் எடுத்துகிட்டு போய் ப்ளூ டெர்மினல் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி 3வது ஸ்விட்சுக்கு வந்துட்டு இந்த லாஸ்ட் டெர்மினலையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் வித் த சர்க்யூட். இதோட சிமுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஃபஸ்ட் எல்இடி ஆகும்போது உங்களுக்கு ரெட் ஆன் ஆகுறது தெரியும். ஸோ இப்போது எனக்கு ரெட் ஆன் ஆகுறது ஆஃப் ஆகுது இது. ஸோ அதே மாதிரி ரெட் ஆஃப் பண்ணிட்டு எனக்கு வேணால் ப்ளூ ஆன் பண்ணிக்கலாம், ப்ளூ ஆஃப் பண்ணிட்டு க்ரீன் ஆன் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் எனக்கு ரெட் அண்ட் ப்ளூவோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் பிங்க்கு. அதே மாதிரி ப்ளூ அண்ட் க்ரீனோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து லைட் ப்ளூ. ஸோ அதே மாதிரி க்ரீன் அண்ட் ரெட்டோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே எல்இடிக்கு மல்டிபிள் கலர்ஸ் கொடுக்குறதுனால அவுட்புட் வரும். ஸோ இஃப் இன்கேஸ் நான் ரெட்டு, ப்ளூ அண்ட் க்ரீன் 3மே ஆன் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்துட்டு அவுட்புட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயிட் எல்இடி வரும். ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக தெரிஞ்ச மாதிரி 3 ஆர்ஜிபி 3 கலர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒயிட் வரும். ஸோ 3மே ஆஃப் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு எல்இடி ஆஃபில் இருக்கும். ஸோ தட்ஸ் இட் வித் த சிமுலேஷன். தேங்க்யூ.